மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்க வேண்டிய மதிமுக இன்னைக்கு சுருங்கி சின்ன கட்சியாக மாறுச்சுன்னா மறுபடியும் தவறு செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க தாவேகவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம வெஸ்ட் பெங்கால பண்ற மாதிரி தான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வைகோ அவர்கள் என்ன செய்வார்? விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடி கொடுக்குறாரா? இந்த ஒரு எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஃபைட் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர, இதற்காக நான் பாஜகவோட சமரசத்துல போயிட்டேன், பாஜகவோட நான் மந்திரி சபைக்கு போயிட்டேன், நான் வந்தா லாக்கப் மரணங்கள் இருக்காது அப்படிங்கறத அவரு ஸ்பெசிஃபிக்கா சொன்னார். இன்னைக்கு நீங்க வந்த பிறகும் இந்த லாக்கப் மரணங்கள் நடக்குது. இப்ப நீங்க சாரியோ நீதியோ ஏதாவது ஒன்று செய்யணும்ல, எதுவுமே செய்யாம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. மாணவர்கள் தன்னோட குறைகளை சொல்றாங்கன்னா, அப்படியா, ஓகே, வேற என்ன பிரச்சனை இருக்கு, ஏதாவது கேட்கணும்ல, எல்லாத்தையுமே அப்படியே கை கட்டி கேட்டு பாப்பா ஒரு கமெண்ட் பயங்கரமா ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காருப்பா. பேச வேண்டிய இடத்தில் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் தவிர்த்து கொண்டே இருக்கு. அது ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்காரு. பல திட்டங்களை விஜய் அவர்கள் நிறைவேற்ற போறார். இந்த திட்டங்களுக்கு மறுபடியும் விஜய் அரசாங்கமும் கடன் வாங்கித்தான் ஆகும். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறத பார்க்குறோம். திருமாவளவன் அவர்கள் இந்த சமூக நீதித்துறையை ஏற்றுக்க மாட்டேன், திரும்பவும் ஆதி திராவிட நலத்துறையை கொண்டு வாங்க அப்படின்றாரு. உடனே சைதாப்பேட்டையில் MC ராஜாவுடைய ஹாஸ்டலில், ஆதி திராவிட நலத்துறை ஹாஸ்டலில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அமைச்சருக்கு சொல்கிறாங்க முதலமைச்சர் ஆய்வுக்கு வராரு அப்படின்னு. இதெல்லாம் எப்படி கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கறது? ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடி கொடுக்குறாரா எப்படி எப்படின்னு பார்க்கறது? இல்லைங்க, நீங்க விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, எல்லா கூட்டணி கட்சிகளுக்குமே இருக்கின்ற ஒரு கேள்வி. ஸோ விஜய் அவர்கள் எங்க இருக்க போகின்றார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. நீங்க விஜய் அவர்கள் பாஜக கூட என்ன சொல்றாரு, நாங்க நிர்வாக ரீதியாக நாங்கள் அனுசரணையாக போயிடுவோம், நாங்க ரொம்ப எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை முன்வைக்கின்றார். இப்போ நீங்க நல்லா பாருங்க, கடந்த 40-45 நாட்களாக பாஜக குறித்து நம்மளாம் பேசுறதே இல்லை. பாஜக ஒரு கட்சி இருக்கா, அது இன்னும் அமெரிக்கால இருக்கோங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த டிபேட்டே இல்லைங்க சுத்தமா. ஆனா பாஜக செய்யற வேலைகளை எல்லா மாநிலம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, பயங்கரமா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் டிபேட்டே இல்லை? முன்னாடி திமுக பாஜக செய்கின்ற எல்லா தவறுகளையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க, பேசுனாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்றாங்கன்னு பேசுனாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி அதெல்லாம் எதுவும் பேசுறதே கிடையாது. சொல்லப்போனா காப்பாற்றுற வேலைகள் நிறைய இடங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க, எதுவுமே பண்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கரூர் சம்பவத்தில் நம்ம எங்கேயும் மாட்டிக்குவோமோன்னு ஒரு பெரிய பிரச்சனையோட விஜய் அவர்கள் மேலே அந்த கத்தி எப்பயுமே தொங்கிட்டு. அதனால பாஜக குறித்த நிலைப்பாடு என்ன? இவர் ரொம்ப எதிர்த்தும் பேச மாட்டேங்கிறாரு, ஒரு சைலண்டாகவே இருக்காரு. பாஜக குறித்த பார்வை என்னன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை இவர் பாஜகவை எதிர்க்க தயங்கிட்டார், காங்கிரஸ் கூட போறாரு, ஆனால் பாஜக எதிர்க்க மாட்டார் சொல்லி சொன்னா நம்ம எப்படி இதில் செயல் த்ரூ பண்றது? அதனால தான் திருமாவளவன் என்ன சொல்றாரு, இந்தியா கூட்டணியில் திமுகவும் இருக்கணும், தாவேகவும் இருக்கணும். முதல்ல பேர் கூட சில பேர் விமர்சிச்சாங்க, வைகோ அவர்கள் விமர்சிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன சொல்றாரு, வீரபாண்டியன், அவர் சொல்ற கருத்து சரி. ரெண்டு பேருமே அந்த கூட்டணியில் இருந்தாதான் நம்ம மதச்சார்பற்ற கூட்டணியாக இருக்கும், அப்படிதான் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா திமுக அளவிற்கு வலுவாக எதிர்க்கக்கூடிய கட்சியாக தாவேக்க இல்லை. இன்னைக்கு தாவேக்கோட ஓட்டு சதவீதம் முக்கியம்னு அவங்க பார்க்குறாங்க. அப்போ ரெண்டும் கம்பைன் ஆனா நீங்க 40க்கு 40 சுலபமாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற கணக்குகளோட இவங்க வர்றாங்க. விஜய் அவர்கள் எதிர்க்காத காரணத்தினால் இப்போ திருமாவளவனுக்கு இருக்கிற பிரச்சனை கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம அமைச்சரவை கொடுத்துட்டாரு. அப்போ அந்த அமைச்சரவை கொடுத்துட்டாருன்னா அதில் நம்ம அங்கம் வகிக்கிறோம், நம்ம அமைச்சரவை கூட்டத்தில் இருக்கும். இந்த பக்கம் பாஜக எதிர்க்க மாட்டேங்கிறார். அப்போ உடைச்சிட்டு வரணும் அப்படின்னா ஒன்று அமைச்சர்கள் காலியாகும், இன்னொரு பக்கம் திமுகவுக்கு வரும்பொழுது திமுக நம்மளை மறுபடியும் அந்த இன்முகத்தோட வரவேற்று நம்மளை ஒன்றா வச்சுக்குவாங்களா? ஏன்னா அவங்க சில கருத்துக்கள் சொல்றாங்க, தனிச்சே நம்ம போயிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? இன்னொன்று காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியில் நம்ம போனால் அப்போ யாரை நம்ம பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு பல கேள்விகளும் பல குழப்பங்களும் அவருக்கு இருக்கிறது. ஸோ அதுதான் பெரிய சிக்கலாக இருக்கின்றது. நேற்று நடந்த சம்பவத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கான விஷயங்கள் நிறைய பண்றாங்க. விஜய் அவர்கள் நீங்க பார்க்கலாம், ரெகுலர் நீங்க நேற்று ஒரு வேட்டி சட்டையோட வரானா, வேற ஏதோ ஃபங்க்ஷன்ல போயிருக்காரு. திடீர்னு அவர் சார் நீங்க ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் சார், இங்க MC ராஜா ஹாஸ்டலுக்கு வாங்க சார், எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் அவர் வர்றாரு, அவர் அதை கேட்கிறாரு, ரிசீவ் பண்றாரு அப்படின்னா நிச்சயமாக நீங்க இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது எல்லாத்தையுமே திசை திருப்புற வேலைகளை ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இதை பண்றாங்க. ஓகே, இப்போ கூட்டணிக்குள்ளேயே, அதாவது தாவேக ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ளேயே விசிகா விசஸ் MDMK அப்படின்ற ஒரு விவாதம் போகுது. இப்போ நேற்று தினத்துல கூட வைகோ அவர்கள் பேசும்பொழுது, தாவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற விசிகா ஏவுகணெல்லாம் இப்போ கொடுக்குறீங்க, திமுக கூட்டணியில் இருக்கும்போது கொடுக்கலையே ஏன் அப்படின்னு விசிகாவை அட்டாக் பண்ற மூட்லயே வைகோ அவர்கள் பேசுறாரா? அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தாவேகாவுக்கு ரொம்பவே முட்டு கொடுக்குற இடத்துல
வைகோ அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆமா. இதுக்கு முன்னாடி திமுக கூட இந்த அளவுக்கு அவரு கொடுத்ததில்ல. ஆமா, இப்ப ஆமா. தாவேகாவுக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல. இத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க. அதாவது துரை வைகோ அவர்கள் வந்து 2019 பாராளுமன்ற தேர்தல் நிற்கும் பொழுதே ம். சூரியன் நிழல்லாம் சொல்லி சொன்னாங்க. அவர் பிடிவாதமாக தீப்பெட்டி தான் நிற்பேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தில ஒரு கண்ணீர் வடித்த காட்சிகள்லாம் கூட பார்த்தோம். நீங்க கே.என். நேரு மற்றவர்கள்லாம் வந்து ரொம்ப இது பண்றாங்க அவர அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில ஆனா அல்டிமேட்டா துரை வைகோ எப்படி வெற்றி பெற்றார்ன்னு கேட்டீங்கன்னா, திமுகவோட பலத்துல தான் வெற்றி பெற்றார். ம். அன்னைக்கு நமக்கு தெரியும். இன்னைக்கு ம். வந்து இல்ல தனிப்பட்ட முறையில அவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. மதிமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இல்லை. கூட்டணி கட்சி எல்லாரையும் சொல்றேன். திமுக, கம்யூனிஸ்ட், விசிக எல்லாருடைய பலத்தின் மூலம் தான் ஜெயிச்சார். ஆனா, அவருக்கு இந்த திமுக கூட்டணி தொடர்வதிலே நெறைய கேள்விகளும், குழப்பங்களும் இருந்துட்டு இருந்துச்சு. அவர் வேற சில பாஜக பக்கம்லாம் போவாங்க. நடுவுல எல்முருகன் நெனைக்கிறேன். அவர் ஆமா. வந்து சொன்னார். நடுவுல வந்து ஒரு கட்சி வருவதற்கு தயாராக இருக்கிறதுன்னு. கண்டிப்பா. அப்பொழுது வைகோ அவர்கள் பேசிட்டு இருக்காருன்னு சில செய்திகள்லாம் கசிந்து, அப்புறம் இல்லன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. இதெல்லாம் கூட போயிட்டு இருந்த காட்சிகள பார்த்தோம். இப்ப நீங்க அதற்கு பிறகு 2021 தேர்தலுக்கு முடிந்த பிறகு, மதிமுகல இருந்த 2 பேர் ஜெயிச்சது சூரியன் சின்னத்துல ஜெயிச்சாங்க. ம். மற்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. விசிக, கம்யூனிஸ்ட், ஐயோமல் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஒரு அற்புதமான வாய்ப்பு அமைச்சரோட பங்கெடுக்கிறது. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவங்களும் போய் சேரலாம் அப்படின்னு வரும்பொழுது, இல்லங்க நீங்க வந்து சூரியன்ல நின்னதுனால போக முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு திமுக நமக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க. அப்ப அதுக்கும் துரோகம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, மதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 எம்.எல்.ஏக்களும் முடிவு பண்றாங்க. அது அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கும். இன்னும் ம். சொல்லப்போனா, துரை வைகோ அவர்களும் கிட்டத்தட்ட நீங்க வந்து அந்த துரோகத்த செய்யலாம்னு அவர் முடிவு பண்ணார். அவர் இப்ப பாராளுமன்ற சீட்ல நின்றுருக்காருன்னா, அவர் என்ன சொல்லணும்? நானும் ராஜினாமா பண்றேன். நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நானும் ராஜினாமா பண்றேன். நான் பாராளுமன்ற தேர்தல்ல தவேக தலைமையில நான் சந்திக்கிறேன். நீங்க வந்து சட்டமன்ற தேர்தல் அப்படி சொல்லியிருந்தா பரவால்ல. ம். ம். நான் என் பொறுப்ப நான் ராஜினாமா பண்ண மாட்டேன். நான் ரொம்ப கெட்டியா வச்சுக்குவேன். ம். ஆனா நீங்க மட்டும் ராஜினாமா பண்ணா போதும் அப்படின்னு சொல்வதே, ம். நீங்க சின்னத்துல நின்னுட்டீங்க அதனால ராஜினாமா பண்ணிட்டு வாங்க. ஆனா அவங்க வேற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ம். சோ அது வந்து அவருக்கு மிகப்பெரிய கோவம். இன்னொன்னு விஜய் அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போன பிறகு, வைகோ அவர்கள் வீட்டுக்கு போன பிறகு, இன்னும் சொல்லப்போனா துரை வைகோ திருச்சிக்கெல்லாம் போய் ரிசீவ் பண்ணதெல்லாம் பார்க்கும் பொழுது, அவர் ரொம்ப இவர்தான் வந்து நமக்கான எதிர்கால தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்கிறாரோ, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை செய்கிறாரோ, அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய முடிவுகள் தான் வைகோ அவர்கள் ஆரம்பத்துல எடுத்துட்டு இருந்தாங்க. ம். மறுபடியும் அதே ஒரு இடத்துல எடுக்கிறாங்களோன்னு ஒரு கேள்வி தான் இருக்கு. நீங்க ஒரு இடத்துக்கு போன பிறகு அவங்கள ரொம்ப தூக்கி பிடிச்சு பேசுறது, அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே அவங்கள தூக்கி கீழ தள்ளுறது அப்படிங்கிறது, இது என்ன விதமான அரசியல் தெரியல. இவ்வளவு உணர்ச்சிவசப்படக்கூடிய அரசியல் இருக்கின்ற காரணத்தினால் தான் மதிமுக நீங்க இன்னும் பெருசா வளர்ந்திருக்கணும். திமுக எதிர்த்து வெளியே வரும் பொழுது மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்க வேண்டிய மதிமுக இன்னைக்கு சுருங்கி சின்ன கட்சியா மாறுச்சுன்னா, இந்த உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்னால தான். மறுபடியும் தவறு செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப நாளைக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க தாவேகவும், திமுகவும் ஒருவேளை நடக்காது. இந்தியா ம். கூட்டணியில வர்ற மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அட்ஜஸ்ட்மென்ட், சீட் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் நம்ம வெஸ்ட் பெங்கால்ல பண்ற மாரி ஏதாவது பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்போ வைகோ அவர்கள் என்ன செய்வார்? இல்ல நான் வந்து திமுக எதிர்ப்பேன். நீங்க அதான் சொல்லல. திருமாவளவர்கள் யோசிக்கிறது பாஜக எதிர்ப்பு புள்ளிங்கிற இடத்துல இருந்து யோசிக்கிறார். ம். இன்னொன்னு விஜய் அவர்கள் பாஜக எதிர்க்க மாட்டாருன்னு அவர் நம்புறார். ம். ம். கம்யூனிஸ்ட் அத நம்புறாங்க. ம். நீங்க இப்ப இவர் வந்து தொடர் வீரபாண்டியன் சொல்றாரு. இல்லங்க அவர் வந்து திமுக அளவுக்கு எதிர்க்கலன்னு ஓப்பனா பேட்டியே குடுக்குறார். ம். அவங்களோட நிலைப்பாடு அதுவா இருக்கிறது. வைகோ நிலைப்பாடு இல்ல திமுக காலி பண்றதுக்கு நல்ல இடம் இது. விஜய் அவர்கள் பெரிய தலைவராக வளர்ந்துட்டார் அப்படின்னு அவர் நம்புறார். ம். விஜய் அவர்கள் பெரிய தலைவரா வளர்ந்துட்டாரா? தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்துல அவர் அடுத்தடுத்த ஜெயிக்க போறாராங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். இவ்வளவு அவசரப்பட்டு போய் ஆதரவு கொடுப்பதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற ஒன்றுதான். இவ்வளவு உணர்ச்சிவசப்பட்டு முடிவுகள் எடுப்பது மறுபடியும் தவறான ஒன்றா தான் பார்க்கிறேன். ஓகே. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் முதற்கொண்டு ஐயுஎல் கட்சிகள் எல்லாமே திமுகவிடம் ஒரு உதவி கேட்குறாங்க. இந்த தொகுதி மறுவரைய திரும்பவும் கொண்டு வராங்க. ம். இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல பாஜக கொண்டு வரப்போகுது. இதை எதிர்க்கணும்னா திமுகவோட உதவி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஐயுஎல் அதனுடைய எம்பி நவாஸ்கனி அவர்கள் இப்போதைக்கு தாவேக விட திமுகவுடைய முடிவு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் திமுகவுடைய இந்த ஆதரவு அவங்களுக்கு பெருசா தேவைப்படுது? இல்லங்க நீங்க தொகுதி மறுவரை மசோதா முன்னாடி வீழ்த்தப்பட்டதுன்னா, அதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக. ம். இன்னும் சொல்லப்போனா, இந்திய அளவில் யாருமே பேசாத போது, இது முதலாக பேசியது திமுக தான். ம். அத பேசியப்பலாம் சில பேர் கேட்டாங்க. ஏங்க சம்மந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு? அப்புறம் அந்த மசோதா கொண்டு வரப்போ சம்மந்தத்தோட தான் பேசியிருக்காங்க. ஆமா. அப்படின்ட்டு நம்ம சொல்லல. பக்கத்து மாநில முதலமைச்சர்கள் பேசிட்டாங்க. ஆமா. முதலாக ஸ்டாலின் அவர்கள் தான் இதை எடுத்து பேசினார். எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு எல்லாம் கூட்டத்துல கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினாங்க. கான்ஃபரன்ஸ்லாம் பேசி இதில பண்ணாரு. ரொம்ப கரெக்ட்டா பண்ணாரு. பாஜக பெரிய அதிர்ச்சி. இது என்னடா இவ்வளோ சீக்கிரமா அவர் கையில எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அத கரெக்ட்டா ராலி பண்ணி அது பண்ணி தோற்கடிக்கவும் செய்யப்பட்டதுங்கிறத பார்த்தோம். ம். அத பாஜக பயன்படுத்திக் கொண்டு விமன் ரிசர்வேஷனை அதை சேர்த்து விட்டு நிறைய குளறுபடி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலயும் மக்கள்ட்ட பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆனாங்க. இப்பொழுது மறுபடியும் அந்த திட்டத்தோட பாஜக வருகிறது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ராஜ்யசபாலையும் வந்து மெஜாரிட்டி வந்துட்டே இருக்கு. தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. ஆமா. இந்த பக்கம் வந்து லோக்சபால ஏற்கனவே மெஜாரிட்டி இருக்கு. அப்போ 2/3 மெஜாரிட்டி நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ நம்மளோட சப்போர்ட் வந்து எங்கெங்கெல்லாம் குறையுதோ, இப்ப மாநில கட்சிகளாக
காங்கிரஸ் பக்கம் நிற்காத கட்சிகள்கிட்ட நம்ம போய் உதவி கேட்கலான்ட்டு பாஜக ஒரு முடிவு பண்றாங்க, ம். திமுக அணுகுறாங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க ஐஎம்எல் கேட்கறாங்க, காங்கிரஸ் கேட்கறாங்கன்ற தாண்டி திமுக முதல்ல தொகுதி மறுவரையறைக்கு சம்மதிப்பாங்களான்னா சம்மதிக்க மாட்டாங்க. ம், ம். இந்த நரேட்டிவ்ல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, ஏதோ திமுக வந்து பாஜக பேச்சை கேட்டுட்டு அவங்க சம்மதிக்க போற மாதிரியோ, இல்ல வந்து அந்த மசோதா விட்டு வெளிநடப்பு செய்யற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டு வராங்க. இல்லை, ம். இயல்பாகவே திமுக அதை எதிர்க்கும். ம். காங்கிரஸ் சொல்றதுனாலயோ, இல்ல ஐஎம்எல் கேட்டுக்கொண்டதுனாலயோ இல்ல. திமுக நிச்சயமாக எதிர்க்கும். எதிர்த்தது நீங்க வந்து எங்களுக்கு கிரெடிட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ம். திமுக எப்படிங்க ஆதரிக்கும்? திமுக ஆதரிச்சுன்னா அப்ப பாஜக கூட போயிருவாங்கன்னு ஒரு நரேட்டிவ் வந்துராதா? அப்படி ஆதரிக்கணும்னா கடந்த முறையும் ஆதரிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பா. இன்னொன்னு இப்ப பண்றாங்கன்னா சந்தர்ப்பாத அரசியலா மாறிடாதா? ஆமா, நீங்க ஆமா. வந்து இந்த ஒரு எலெக்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு திமுக மாதிரியான ஒரு கட்சி எல்லா முடிவுகளையும் எடுக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக எடுக்காது. இது ஒரு எலெக்ஷன் தான். இன்னும் சொல்ல போனா இப்ப இடைத்தேர்தல் நடக்கும் பொழுது முடிவுகள் எப்படி வரும் நமக்கு தெரியாது. கண்டிப்பா. அதிலேயே கூட நிறைய பேர் ஒரு கிளாரிட்டி வரலாம். உள்ளாட்சி தேர்தல் நடக்க போது அதுல ஒரு கிளாரிட்டி வரலாம். இங்க இருந்து ஃபைட் பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர இதற்காக நான் பாஜகவோட சமரசத்துல போயிட்டேன், பாஜகவோட நான் மந்திரி சபைக்கு போயிட்டேன் அப்படிங்கிற கதைகள்லாம் வருது இல்லையா? ம், ம். அது நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. கண்டிப்பா செய்ய மாட்டார். ம், ம். திமுக இருக்க சில பேருக்கு இது தோணலாம். நம்ம இப்படி பண்ணலாங்க, அப்படி பண்ணலாங்கன்னு சில பேர் யாராவது 2ஆம் கட்ட தலைவர்களோ, 3ஆம் கட்ட தலைவர்களோ சொல்லலாம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த முடிவை எடுப்பாருன்னு எடுக்க மாட்டார். ம். இயல்பாகவே தொகுதி மறுவரையறை மசோதா வந்தால் தோற்கடிக்கப்படுவதற்கான வேலைகளைத்தான் திமுக செய்யும். ம். ஐயோமலும் காங்கிரஸும் அப்போ புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல அந்த நெரேட்டிவ்ல தோத்து போறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே. இன்னொரு பக்கம் இந்த லாக்அப் டெத் கடந்த ஆட்சி காலத்துல அஜித்குமார் லாக்அப் டெத்துல ஓவராவே குரல் கொடுத்தார் ஆமா. இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஆமா, சிஎம் விஜய் அவர்கள். ஆனா இப்போ அவர் ஆட்சியில ஒரு குற்றம் நடக்குது. இத பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறார் சார். அந்த குடும்பத்தினர் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு இரங்கல் செய்தி கூட முதலமைச்சர் கிட்ட இருந்து வரல. நீங்க வந்து ஆஃபர்கள் எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்களை ஓட விடுறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்கிறது? நீங்க சொன்ன மாதிரி தாவேகா தன்னுடைய ஒட்டுமொத்த கட்சி காலத்திலும் செய்த ஒரே போராட்டம் அஜித்குமாருக்கான போராட்டம் தான். ம், ம். நீ சாரி வேண்டாம் முதலமைச்சரே, நீதி வேண்டும் சொல்லிட்டு சாரி வேண்டும்னு கட் அவுட் எல்லாம் வித்தியாசமெல்லாம் பிடிச்சிட்டு வந்த கட்சியாக தான் இருந்தது. 4 நிமிஷம் போராட்டம் பண்ணார். ஆமா, விஜய் ஆமா. காலில இருந்து மக்களை காக்க வச்சு அவங்கள வந்து மயக்கம் போட வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு போயிட்டாரு. அது ஒரு பேசுபொருளாக ஆனதுங்கிறத பார்த்தோம். அன்னைக்கு அவர் வந்து என்ன பண்ணாருன்னா திமுக ஆட்சி காலத்தில், அதுவும் அதிமுக விட்டுட்டார். திமுக ஆட்சி காலத்தில் நடந்த லாக்கப் போராட்டங்களால பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களையும் லைனா நிக்க வச்சு இந்த வேலைகள்லாம் பண்ணார். இன்னைக்கு அவர் சொன்னது நான் வந்தா லாக்கப் போராட்டங்கள் இருக்காது அப்படிங்கிறத அவர் ஸ்பெசிஃபிக்கா சொன்னார். இன்னைக்கு நீங்க வந்த பிறகும் இந்த லாக்கப் போராட்டங்கள் நடக்குது. இப்போ நீங்க சாரியோ நீதியோ ஏதாவது ஒன்று செய்யணும்ல, ஆமா. எதுவுமே செய்யாம நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பொதுவாகவேங்க நீங்க இப்போ வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்துச்சு பார்த்தோம். நிறைய கொலைகள் நடந்துச்சு. அது தொடர்ச்சி நடந்துட்டு தான் இருக்கலாம் பார்க்கின்றோம். இது எதற்குமே வருத்தமோ இல்லை வந்து இரங்கலோ தெரிவிக்காத ஒரு முதல்வராகத்தான் விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கார். சில நேரங்கள் என்ன சந்தேகம் வருதுன்னா, விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலையா? தன்னோட காவல்துறையை தன் பக்கம் வச்சிருக்கின்ற விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொலை கொள்ளைகள் நடக்குது, தமிழ்நாட்டில் இந்த பாலியல் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தெரியுதா தெரியலையா? இப்பயாவது ஒரு பேப்பர்லாம் படிக்கிறாரா, டிவி எல்லாம் பார்க்கிறாரா, இல்ல வர்ற செய்திகளெல்லாம் கவனிக்கிறாரா, இல்ல இன்னும் வழக்கம் போல அவரெல்லாம் செய்யாம இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாம் தெரியுது. ஏன்னா எந்த ஒரு முதலமைச்சர், அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், மு.க. ஸ்டாலினாக இருக்கலாம், செய்தி வந்த உடனே நாங்க என்ன பண்ணிருக்கோங்கிறத மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க, கண்டிப்பா. இரங்கல் தெரிவிப்பாங்க, வருத்தம் தெரிவிப்பாங்க. இதெல்லாம் தெரிவிச்சுட்டு இது நடக்காமல் பார்த்துக்கிறோம்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா அந்த செய்தியே விஜய் அவர்களுக்கு போகிறதா போகலையா? ஏன்னா செய்தி போயிட்டு நான் இரங்கல் தெரிவிக்கிறேன், இதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும், நாங்கள் வந்து இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறோம், ஏதாவது ஒன்று சொல்லணும். இன்னொன்று என்ன பண்ணுவார் விஜய்? இன்னொரு 6 மாதம் கழிச்சு நான் எங்கேயாவது ஒரு கூட்டத்துக்கு போனப்பா, அப்போ அந்த ஸ்கிரிப்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன்ப்பா. நீங்கள் வந்து அரசியல் கட்சியாக இருக்கும் போது நான் அப்படி தான் செயல்படுவேன், நான் வந்து முதலமைச்சர் ஆன பிறகும் அப்படி தான் செயல்படுவேன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு முதல்வருக்கு அழகல்ல. அதை அவர் கண்டிப்பாக மாற்றிக்கிட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த லாக்கப் மரணங்கள் இல்லாட்டி என்ன இருக்குன்னா அடுத்தடுத்து தொடரும் பொழுதும் அவர் அமைதியாகவே இருப்பார். அப்புறம் யாராவது போராட்டம் பண்ணுற வரைக்கும் பேசாமல் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துரும். அவர் இதற்கெல்லாம் பேசி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மௌனமாக நீங்கள் பாருங்களேன். இப்போ நேற்று எம்.சி. ராஜா ஹாஸ்டலுக்கு போனார், சட்டமன்றத்தில் இருக்கார், சட்டமன்றத்தில் நிறைய பேர் சந்திக்கிற பார்க்கின்றோம். எந்த இடத்துலையும் அவர் வாய் அசையவே மாட்டேங்குது. ஆமா. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வாய் அசையலைன்னா பரவாயில்லைங்க, கூர்ந்து கவனிக்கிறான்னு சொல்லலாங்க. அவருக்கு உண்மையிலே இன்னுமே என்ன அவர் கேட்கிறாரு, அதுக்கு என்ன பதில் சொல்லணும், ரியாக்ட் பண்ணுங்கிற தெரியலன்னு தான் தோணுது. நீங்கள் இப்போ நேற்று வந்து மாணவர்கள் தன்னோட குறைகளை சொல்கிறாங்கன்னா, அப்படியா, ஓகே, வேற என்ன பிரச்சனை இருக்குது, இப்படியாவது கேட்கணும்ல. கண்டிப்பா. எல்லாத்தையுமே இப்படியே கை கட்டி கேட்டார்ப்பா. ஒரு கமெண்ட் பா பயங்கரமாக ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காருப்பா. அப்சர்வ் பண்றாரு. என்னதுங்க புரியவே இல்லைங்க. அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு? அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரா? எப்படி இருந்தாலும் அவங்க காலையில பவர் சென்டர் சொல்றதுதான் செய்ய அதான் செய்ய போறாரு. கண்டிப்பா. காலையில 10 மணிக்கு போயிடுறாரு சட்டமன்றத்திற்கு, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்காரு. அப்சர்வ் பண்ணிட்டே எவ்வளவு நாள் சார் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்க நீங்க? ஃபைல பார்த்து பார்த்து அதில் என்னதான் அப்சர்வ் பண்றீங்க? பேசு. நீங்க வர்ற வீடியோஸை கூட வாய்ஸ் வைக்க மாட்டேங்கிறாருங்க. அவர் வாய்ஸ் வைக்கிற ஒரே இடம்
சட்டமன்றத்துல எல்லாருக்கும் சேர்த்து நான் ஒரு பதில் சொல்றேன். அப்ப சார் ஃபுல்லா நீங்க வந்து ஆக்ஷனோட பாட்டு முடிஞ்சா பாட்டு பாடலாம் சார். வெளிய போனா பாட்டு பாடிங்க. ஃபைட் தான் பண்ணிக்கலாம் சார். சினிமா மோடுக்கு போயிடுங்க சார். அப்படிங்கிற மட்டும் தான் செய்றாரே தவிர, அதை தாண்டி பேச வேண்டிய இடத்தில், பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் தவிர்த்து கொண்டே இருக்கு. அது ஸ்ட்ராட்டஜியா அவர் வச்சிருக்காரு. ம். ஆனா சுத்தி பார்க்கிறவங்க வந்து, பாருங்க அவர் பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஓகே. இப்படியே ஓட்டிடலாம்னு அவர் நினைக்கிறார். ம். அப்படி ஓட்ட முடியாது. மக்கள் கேள்விகள் கேட்டுட்டே தான் இருப்பாங்க. அதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். ஓகே. கடைசியா அப்போ நம்மளுக்கு சட்டப்பேரவை கூட போகுது. இதுல பல திட்டங்கள விஜய் அவர்கள் நிறைவேற்ற போறார் அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. தாய்மாமன் சீரு அதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்றாரு. ரூ. 2500 வருமா வராதா? இந்த எதிர்பார்ப்புகளும் இருக்கு. அப்புறம் மகளிர் பயணம், அந்த வெற்றி பயணம் சொன்னார்ல, இது வருமா வராதா? இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. இந்த ஆட்சி உண்மையிலேயே சொல்றதெல்லாம் செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வர அளவுக்கு கூட அவங்க தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் எதுவுமே வரமாட்டேங்குது. எல்லாம் அரசல் புரசலா தான் வருதே கண்டி, ஆமா. அதிகாரப்பூர்வமா அவங்க கிட்ட இருந்து வரவே இல்ல. என்னதான் பண்றாரு? இவர் ஒருவேள எல்லாருக்கும் இன்பதிர்ச்சி குடுக்குற மாதிரி சட்டமன்றத்துல படிச்சிருவாரா என்ன அப்படின்னு நம்மளுக்கே தெரியல. இல்லங்க. நீங்க ஒரு பக்கம் கஜானா காலின்னாரு. ம். ஆனா வந்து ரூ. 1000 திட்டத்த தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆமா. நீங்க வந்து இன்னும் சொல்லப்போனா திமுக விட்டுட்டு போன சில திட்டங்கள தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் அதெல்லாமே தொடர்ந்துட்டு தான் இருக்காங்க. கஜானா காலின்னு சொல்லிற முடியாது. இன்னொரு பக்கம் வந்து தங்க மோதிரம் அறிவிக்கிற திட்டத்த செப்டம்பர் 15ஆம் தேதி துவக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா. அப்ப கஜானா காலியா இருந்தா எங்கிருந்து நீங்க செய்வீங்க? மின்துறைக்கான வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது சீனியர் நிருபர் சொன்னாரு, இந்த வருஷத்துக்கு நாங்க 10,000 கோடி கடன் வாங்க போறோம்னு சொல்லி சொன்னார். ம். இப்ப கஜானா காலின்னா அது எங்கிருந்து கடன் வாங்குவார்? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் கஜானா காலி, அவங்க ரொம்ப மோசமா இருந்துச்சு, ஊழல் இருந்துச்சு, லீக்கேஜஸ் இருந்துச்சு, என்னென்னமோ சொல்லிட்டு, இந்த பக்கம் நீங்க திட்டங்கள அறிவிச்சீங்கன்னா, அதெல்லாம் பொய் அப்படிங்கிறது ஆயிடும் 1. ம். 2வது இந்த திட்டங்களுக்கு மறுபடியும் விஜய் அரசாங்கமும் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும். நீங்க சொல்றீங்கல்ல 10,00,000 கோடி கடன் வந்துருச்சு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ சோர்ஸ் இல்லாம கடன் குடுப்பாங்களா சார்? இப்போ நம்மளுக்கே நம்ம ஒரே பேங்க்ல போயிட்டு கடன் கேட்கறோம்னா, என்ன சோர்ஸ் ஆஃப் வேல உங்களுக்கு பணி மணி பணி ஆமா, மணி ஆமா. வருது. ம். அத வச்சு தான் நம்மளுக்கு லோனே குடுப்பாங்க. அப்ப இந்த கவர்ன்மென்ட்க்கு சோர்ஸ் இல்லாம கடன் குடுக்கறது இல்ல வாய்ப்பு இருக்கா? குடுப்பாங்க. நீங்க ஏன்னா ஜிடிபி நல்லா இருக்குல்லையா நமக்கு. ம், ம். நமக்கு வந்து குரோத் நல்லா இருக்கு. இப்ப ஓகே. ஜிஎஸ்டிபி வந்து இந்த லெவல்க்குள்ள இருந்தா கடன் வாங்கலாம்னு இருக்கு. அத வச்சு தான் இப்ப நீங்க மின்துறையில 10,000 கோடி கடன் வாங்குறா எங்கிருந்து கடன் வாங்குறாரு? சரி நிறுவனத்துவார். ம். அத வச்சு தானே வாங்குறாரு. இப்ப நாளைக்கு நீங்க சொல்ற மாரி தாய்மாமன் சீர், ரூ. 2,500 மகளிர் திட்டம், எல்லா பேருந்திலும் எல்லா மகளிருக்கும் இலவசம். இதெல்லாம் செய்யணும்னா, நான் சொல்றேன் இல்லையா? 10,00,000 கோடி கடன் என்பது 15,00,000 கோடி கடனாக மாறும். ஓகே. விஜய் அவர்கள் ஆட்சியை முடிக்கும் பொழுது ம். 10ங்கிறது 15ஆக முடியும். 5 வருஷம் ஆட்சி இது ம். இருந்துச்சுன்னா இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஓகே. நீங்க இல்ல, நான் வந்து லீக்கேஜஸ அடைச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இது நடக்காது. விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? வருஷத்துக்கு 1,00,000 கோடி வரைக்கும் சேமிக்கலாம். ஆமா. அத சேமிச்சிட்டீங்கன்னா, அந்த கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ம், ம். இல்லங்க நான் அந்த திட்டத்துக்காக கடன் வாங்கினேன்னு சொல்லி சொன்னா, அப்ப உங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய மாற்றம் இல்ல. ஓகே. நீங்க இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, திமுக கடன் வாங்கிட்டாங்க. ஓகே. கடன் வாங்கினா ஒத்துக்கிறோம். 2021க்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு மக்கள் யோசிச்சு பார்க்கணும். 1 நீங்க வந்து மகளிர் உரிமை திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சா? ம். இல்ல. ரூ. 1000 கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு 1,30,00,000 மகளிருக்கு ரூ. 1000 போட்டாங்க. பெண்களுக்கான பேருந்து திட்டம் இருந்துச்சா? இலவச பேருந்து திட்டம் இல்ல. படிக்கின்ற மாணவ, மாணவிகளுக்கு மாசம் ரூ. 1000 போடுற திட்டம் இருந்துச்சா? இல்ல. நான் வந்து பணம் மட்டுமே சொல்றேன். பண ரீதியாகவே இவ்வளோ திட்டம் இருந்துச்சு. அப்ப அது எங்கேருந்து வரும்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இவங்களோட வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய தொகையை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ம், ம். அப்போ ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்திலிருந்து வராது. ஒரு பக்கம் நீங்க அதிமுக ஆட்சி காலம் இன்னும் சொல்லப்போனா, அதற்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சி காலத்துல வாங்கி கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு, லாபத்துல போகல. அப்போ இது எல்லாம் எதுவுமே இல்லாதபோது, மக்களுக்கு நாங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா, கடன் வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு, அது ஆனா வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்கிறது. வளர்ச்சியை அடிப்படையாக வச்சு நாங்க கடன் வாங்கணும். ம். விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட அதை தான் செய்வார். வளர்ச்சி இருக்குங்க. நாங்க இப்ப ஒண்ணும் இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்துல போய் என்ன பண்ணாரு? நிதி ஆயோக் கூட்டத்துல போய் என்ன பண்ணாரு? எங்கள்ட்ட ஜிஇஆர் சூப்பரா இருக்கு. ஆமா. பெண்கள் நிறைய வேலைக்கு போறாங்க. அது போய் சமூக நீதி இருக்கு. ஸ்டாலின் இதெல்லாம் செய்த சாதனைகள தான் சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாரு. வந்தார் இல்லையா? அப்ப அதே தான். நீங்க அத சொல்லணும். அத வந்து தொடர்ச்சியா பண்ணணும்னா, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடன் நிச்சயமாக வாங்குவோம். ஒரு பக்கம் நாங்க வந்து லீக்கேஜஸ் அடைச்சிட்டோம், ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லி எல்லாமே நீங்க பேசிக்கலாம். ம். ஆனால் கடன் வாங்குவதோட நிச்சயமா கடன் வாங்குவார். அந்த கடனை வாங்கித்தான் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வருகிறார் என்றால் அப்படித்தான் கொண்டு வர முடியும். இல்லாட்டி கொண்டு வர மாட்டார் அவர். ஓகே சார். உங்க கருத்துப்படி இந்த தாவேக்கா ஆட்சி 5 வருஷம் நீடிக்குமா? நீடிக்காதா? இடைத்தேர்தல் முடிவுகள் அதுதாங்க டிசைட் பண்ண நான் நினைக்கிறேன். ஓகே. ஒருவேளை இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமா வரல. இப்ப ஏன்னா, பார்க்கின்ற மக்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், நீங்க பெருந்துறையில இருந்தவர், மரகதம் குமரல் இவங்கலாம் துரோகம் பண்ணிட்டாங்க. ரெட்டை இலைக்கு வாக்களிச்சோம், துரோகம் பண்ணிட்டு இவங்கலாம் போயிட்டாங்க. அதனால நம்ம பாடம் கத்துக் கொடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு திமுகவிற்கோ, இல்ல அதிமுகவிற்கோ வாக்களிச்சு,
மறுபடியும் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றினால் அது மட்டும் இருக்காது. விஜய் அவர்கள் மேல, விஜய் ஆட்சியின் மேல வந்து ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்தா இருக்கும். ம், ம். அப்போ உண்மையில திமுக அதிகமாக யோசிப்பாங்க. இன்னைக்கு ஆட்சி கவிழ்ப்பு அந்த கதைகள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சீரியஸா எதுவுமே நான் பார்க்கல. ம். ஏன்னா யாரோ ஒருத்தர் முயற்சி பண்றது கூட இவங்க எல்லாத்தையும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில எழுதலாமா, இல்ல எடப்பாடி தலையில எழுதலாமாங்கிறதுக்கு ஒரு குரூப் வேலை பார்க்குது. இன்னும் சொல்ல போனா பத்திரிகை நிறுவனங்கள்லாம் அதற்காக சேர்ந்து வேலை பண்றாங்க. ரொம்ப தீவிரமா வேலை பண்றாங்க. ம். இது மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா உண்மையிலேயே வந்து ஆட்சியை கவிழ்க்கலாமா வேண்டாமான்னு கூட யோசனை கூட போகலாம். ஏன்னா மக்களுக்கு பிடிக்காத ஆட்சியாக இது இருக்கின்றது. இப்போ மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அது மாறலாம். இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் என்ன முடிவுகளை கொடுக்க போதோ அதை பொறுத்து தான் இந்த ஆட்சி தொடருமா தொடராதா அப்படிங்கிறது தெரியும். ஓகே சார். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி.